ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வீடியோ வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். விலாக் வீடியோ, அடுத்து வந்து குக்கிங் வீடியோஸ், கிட்ஸ் ரெசிபீஸ் வீடியோ, கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ், எல்லா வீடியோஸும் வந்து நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1600 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி வந்து குக் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 டிப்ஸ் வந்து உங்கள் கூட குக்கிங் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துப்பேன். குழம்புல கறி குழம்பு வரைக்குமே நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம அந்த மாதிரி சேர்க்கும்போது என்னதான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணாலுமே எல்லா குழம்புக்காக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு 2 பூண்டை வந்து தட்டி போட்டு சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வராது. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்வு பிடிச்சிக்கிறோம். அதாவது நெஞ்சுக்கிட்ட வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயாவது முதுகில் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு பூண்டு வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, அதாவது காய்கறிகளை பொறுத்தவரையிலுமே எல்லா காய்கறிகளுமே பார்த்திங்க அப்படின்னா சம்டைம் வாய்வு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்வு பிரச்சனை வந்து இருக்காது. இது வந்து ஒரு டிப்ஸு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் குழம்புக்கு தான் நம்ம வந்து புளி சேர்த்துக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது. அதாவது குழம்புக்குமே நான்வெஜ் குழம்புக்குமே நம்ம வந்து ஒரு சொல புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா, கரைச்சி ஊற்றுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்குவோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அந்த புளி சேர்த்து செய்கிற குழம்புகள் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் வந்து எல்லா குழம்புக்குமே வந்து சேர்த்து செஞ்சுட்டு தான் இருப்பேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் அந்த பயறு குழம்புகளுக்கு தான் ஊற்றுவாங்க. நான்வெஜ் ஐட்டத்துக்கு ஊற்ற மாட்டாங்க. அதாவது நம்ம நான்வெஜ்னா புளி வந்து எதுக்கு ஊற்றுவோம் அப்படின்னா மீன் குழம்புக்கு வந்து சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மித்தத்துக்கெல்லாம் எதுக்குமே எனக்கு தெரிஞ்சு சேர்த்துக்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கோங்க. தொக்கு பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஞ்சமாக ஒரு புளி வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அப்படி தான் வந்து வீட்டில் சமைச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றவங்களுக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த ஒரு டிப்ஸ் கொடுத்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா அதை ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.